தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட கிரிஜா வைத்தியநாதன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், சொல்லுங்க, புதிய தலைமைச் செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் எப்போது பொறுப்பேற்றுக் கொண்டார்? அதாவது தமிழகத்தினுடைய 44வது தலைமைச் செயலாளராக இருந்த ராமமோகன ராவுடைய வீட்டுகளிலும், அதாவது நேற்று முன்தினம் காலை துவங்கி நேற்று காலை வரை விடிய விடிய தொடர்ந்து வருமான வரித்துறையினர் அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து அவருடைய தலைமைச் செயலகத்தில் உள்ள அவருடைய அறையிலும் சோதனை நடந்தது. இதன் காரணமாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தினார்கள். இதனால் அவர் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் பதவியில் இருந்து நீக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படியே நேற்று அவரை தலைமைச் செயலாளர் பொறுப்பில் நீக்கி காத்திருப்போர் பட்டியல் வைக்கப்படுவதாக பொதுத்துறை செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவித்தார். அதைத் தொடர்ந்து தமிழகத்தினுடைய அடுத்த புதிய தலைமைச் செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்படுவதாகவும் அவர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இவர் இன்று காலை பதவியேற்பு தன்னுடைய புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படியே காலை 9:20 மணிக்கே அலுவலகத்திற்கு வந்த கிரிஜா வைத்தியநாதன் தமிழகத்தினுடைய 45வது தலைமைச் செயலாளர், 4வது பெண் தலைமைச் செயலாளர் என்ற நிலையில் அவர் இன்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் சரியாக 10 மணிக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்திற்கு வந்தார். அவர் வந்த தகவல் அறிந்ததும் உடனடியாக அது 9:40 வந்த உடனேயே நேராக முதலமைச்சர் நேரில் சென்று அவர் அறையில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து முதல்வருடன் சற்று நேரம் அவர் பேசி வருவதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் முதல்வர் அறையிலிருந்து தனது அறைக்கு திரும்பலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் புதிய தலைமைச் செயலாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலகத்தில் உள்ள பல்வேறு சங்க நிர்வாகிகள் என அனைவரும் அவரது அறை முன்பு திரண்டு இருக்கிறார்கள். அவருக்கு இன்று முழுவதும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்காக ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள். புதிய தலைமைச் செயலாளர் கூடுதலாக 2 பதவிகளையும் வகிப்பார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ராமமோகன ராவ் வகித்து வந்த நில நிர்வாக சீர்திருத்த துறையினுடைய ஆணையர் மற்றும் ஊழல் கண்காணிப்பு துறை ஆணையர் ஆகிய 2 பொறுப்புகளையும் அவர் ஏற்கனவே கூடுதலாக கவனித்து வந்தார். தற்போது அந்த 2 பொறுப்புகளையும் தற்போதைய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் கூடுதலாக கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் முதல்வரை சந்தித்துவிட்டு தன் பொறுப்புகளை உடனடியாக இன்று ஏற்றுக்கொண்டார்.